அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். விஜய் போடுகிற திட்டம் தவிடுபடியாக்குகிற தாவேகாவினர், பாஜகவின் பிடியில் சிக்கிக்கொண்டு தள்ளாடி கொண்டிருக்கிற தாவேகா, இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். விஜய் போன்ற திரைப்பட நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்ப ஒரு கற்பனையான ஒன்றை நினைத்து கொள்கிறாங்க. கூடுகிற கூட்டத்தை எல்லாம் நினச்சிக்கிட்டு இது மிகப்பெரிய தனக்கு எதிர்காலம் இருக்குன்னு இவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு சினிமாவில் எப்படி ஒரு பாட்டிலேயே பணக்காரன் ஆகிறாங்களோ அதே போல் நிஜ வாழ்க்கையிலையும் அரசியல்லையும் அப்படி ஆயிடலாம், ஒரு குறுகிய காலத்திலேயே முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு கூடிய கூட்டத்தை வச்சு கணக்கு பண்ணிக்கிட்டு கட்சி ஆரம்பித்ததோட விலையை இன்னைக்கு விஜய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் கட்சியில் ஏற்பட்டிருக்கிற குழப்பம் சொல்லி மாளாதுங்க. இந்த நொடி வரைக்கும் கட்சிங்கிறது ஃபங்க்ஷன் ஆகவே இல்லை. கட்சியில் யார் யார் என்னென்ன பொறுப்பில் இருக்கிறாங்க, என்னென்ன நிர்வாகத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்கிற குழப்பம் அவங்களுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விஜய் ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்கிறதா நினச்சிக்கிட்டு இணையதளங்களில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சரை விலைக்கு வாங்கி தனக்கு சாதகமாக எழுத வைப்பதன் மூலமாக இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த கெட்ட பெயரை நல்ல பெயராக மாற்றிடலான்னு அவர் நினைக்கிறாருங்க. அதன் அடிப்படையில் தான் திமுகவின் மிக ஆதரவாளர்களாக செயல்பட்டு கொண்டிருந்த சில பேரை வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்த சில பேரை வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் பொது தளத்தில் பொதுவாக பேசிக்கொண்டிருந்த சில முக்கியமான யூடியூபர்ஸை இப்போ விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சமீப காலத்தில் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கலாம். ஒரு காலகட்டம் வரைக்கும் விஜயோட அரசியலை மிக தீவிரமாக எதிர்த்த சில பேர் இப்போ விஜய்க்கு ஆதரவாக தங்கள் குரலை மாற்றுறதை பற்றி நீங்கள் கவனிக்கலாம். குறிப்பாக திமுகவில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு கொண்டு பெரியாரிய கருத்துக்களை இணையதளங்கள் மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்பி கொண்டிருந்த சில இன்ஃப்ளூயன்சர் திடீர்னு விஜய்க்கு ஆதரவாக மாற்றி பேசுகிற காட்சியெல்லாம் இப்போ பார்க்க முடியுதுங்க. விஜய்க்கும் பெரியாரியத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அவங்களாலேயே விளக்க முடியலனாலும் கூட திடீர்னு திமுக தப்பாக போயிடுச்சு, விஜய் சரியாக போயிட்டாருங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கூடுதலாக நாம் தமிழர் கட்சியை பற்றி மிக மோசமான ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறதுலையும் அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. இது போன்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு கற்பனை உலகத்தை தான் உருவாக்க முடியுமே தவிர கள நிலவரத்திற்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்க. எடுத்துக்காட்டா இந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பார்த்தோம்னா ஏற்கனவே அதிமுகவுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவது போல இருந்து கொண்டிருந்தார். பிறகு திமுகவால் அடிக்கடி வழக்குகள் போட்டு ஜெயிலில் போட்ட பிறகு திமுகவோட எதிரியாக மாறி போனார். அப்புறம் சீமானண்ண வீட்டுக்கு வந்துட்டு போன பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக சில பதிவுகளை போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு நாம் தமிழர் கட்சியின் தீவிரமான எதிரியாக மாறிக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பதிவுகள் போட்டுட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு மனிதர் ஏன் நிலைப்பாடு தடுமாறி நிற்கிறாருன்னா வேற வழி இல்லைங்க. சாப்பிட்டு தான் ஆகணும், சோத்துக்கு வேற என்ன பண்றது? இப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்சரை வச்சுக்கிட்டு என்ன விதமான ஒரு அரசியலை விஜய் உருவாக்க பார்க்குறாருன்னு பார்த்தோம்னா ஒரே கேலி குத்து தாங்க. சமூக வலைதளங்களில் விஜயை பற்றி நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை வைக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், உடனே பதிவில் கண்ணா புண்ணான்னு திட்டுற ஒரு தற்குறி கூட்டம். இந்த அணில் கூட்டம் எப்போதுமே எதிர்த்து எழுதுறவங்களை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கங்கிறத பொருட்படுத்துறதே இல்லை. அதை பொருட்படுத்தினாவது அவங்க மனசில் நம்ம செய்து கொண்ட தவறுகளை திருத்திக்கலாம், இனிமேல் நம்ம ஆக்கப்பூர்வமாக செயல்படலாங்கிற எண்ணம் வருங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு எதிர்த்து எழுதினாலே போதும் உடனே கீழே கெட்ட வார்த்தையில் திட்டுறது, ஒருமையில் பேசுறது, யார் பேசுகிறாங்கன்னு கூட தெரியாமல் உளறி வைக்கிறது, இது போன்ற தற்கொலை வேலைகளை அணில்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களை நம்பிக்கிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கிற முடியும்னு நினச்சிக்கிட்டு விஜய் செயல்படுற போக்கு இருக்கு பாருங்க. அந்த திட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களே உடைச்சிடுறாங்க. குறிப்பாக இப்போ இந்த தீபாவளி காசுன்னு சொல்லி இந்த இறந்து போன 41 குடும்பத்திற்கும், அதுலேயும் 2 குடும்பம் கிடையாதான், 39 குடும்பங்களுக்கு விஜய் ஆளுக்கு 20 லட்ச ரூபா பணம் போட்டாரு பாருங்க. அதை இந்த இன்ஃப்ளூயன்சர் பண்ண விதம் இருக்கு பாருங்க, மிக மோசமானதுங்க. என்னமோ மக்களுக்கு இவங்களே தான தர்மம் செய்த மாதிரி இழப்புல மக்கள் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வலுக்கட்டாயமாக பேச வச்சு சொல்ல போனால்
மகன் செத்து போனதை கூட இந்த 20 லட்சம் ரூபா வந்து சமாதானப்படுத்திருச்சுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழக வெற்றி கழகத்தின் இந்த இன்ஃப்ளூயன்சர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பாருங்க, ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. அதில் தமிழக வெற்றி கழகத்தின் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த நஷ்டஈடு கொடுத்தாங்க பாருங்க, இழப்பீடு, அது குறித்தான காணொளிகளை வந்து சமூக வலைதளங்களில் பரப்புனது இருக்கு பாருங்க, அவங்களுக்கே மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயராக மாறிடுச்சிங்க. குறிப்பாக 2 பெண் குழந்தைகளை இழந்த ஒரு தாய் வந்து அந்த 20 லட்சம் இழப்பீடாக வந்த பிறகு அதை அவர்கள் ஏற்றுக்கொண்ட விதமாக இருக்கட்டும், அதற்கு அவர்கள் தெரிவித்த அந்த முக பாவனைகளாக இருக்கட்டும், அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு பேசுதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பையனை இழந்த ஒரு தாய் பேசுனது கூட ரொம்ப செயற்கைத்தனமாகவும் அந்த பணத்தை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிற மாதிரியும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க பாருங்க. இது தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பார்க்குறவங்க, நம்ம எப்பேற்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஒரு 20 லட்சங்கிறது ஒரு உயிருக்கான விலையாக நிர்ணயிக்கப்பட்டுடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. அதுக்கெல்லாம் யார்கிட்ட பதில் இருக்கு? அப்போ ஒருத்தவங்க செத்து போனால் 20 லட்ச ரூபா பணம் கொடுத்தா அது போதுமானதா? அதுதான் அவர்களுக்கு உண்மையான இழப்பீடா? அப்போ அந்த செத்து போனதற்கான நீதி எங்கங்கிற கேள்வி இருக்கு பாருங்க. இதற்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எந்த பதிலும் சொல்றது இல்லைங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே அதில் பல பேர் அந்த நேரட்டிவ் செட் பண்ணுற பல பேர் வந்து விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். திடீர்னு தங்களது நிலைப்பாட்டை மாற்றி ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ, ஒரு தத்துவத்திற்கு ஆதரவாகவோ, அல்லது ஒரு கருத்தியலுக்கு ஆதரவாகவோ செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் இந்த விலை கொடுத்து வாங்கினத்திற்கு பிறகு தங்களது நிலைப்பாட்டை மாற்றி இப்போ வேற ஒரு நேரட்டிவ் செட் பண்ண முயற்சிக்கிறது இருக்கு பாருங்க, அது அப்பட்டமா தெரியுதுங்க. இப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்சரை வச்சுக்கிட்டு என்ன விதமான ஒரு அரசியலை விஜய் உருவாக்க பார்க்குறாருன்னு பார்த்தோம்னா ஒரே கேலி குத்து தாங்க. சமூக வலைதளங்களில் விஜயை பற்றி நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை வைக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், உடனே பதிவில் வந்து கண்ணா புண்ணான்னு திட்டுற ஒரு தற்குறி கூட்டம். இந்த அணில் கூட்டம் எப்போதுமே எதிர்த்து எழுதுறவங்களை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கங்கிறத பொருட்படுத்துறதே இல்லை. விஜய் ஒரு பக்கம் போட்டு கொண்டிருந்த திட்டங்களை எல்லாம் தவிடுபடியாக்குனது வேற யாருமே இல்லைங்க, மதிப்பிற்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் அணில் குஞ்சுகள் தான். மற்றும் அவங்க காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்காங்க பாருங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ். இவங்க தான் விஜய் போடுகிற எல்லா திட்டத்தையும் தவிடுபடியாக்கி தமிழக வெற்றி கழகத்திற்கு பேக் ஃபயராக மாற்றுறது. இதில் நம்ம பொதுவாக பேசி கொண்டிருப்பவர்கள், ஒரு அரசியல் விமர்சனங்களை ஆரோக்கியமாக வைப்பவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்க ஆளே இல்லை. அங்கு மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை நிலவுதுங்க. அதாவது ஒரு கருத்தை வைத்தோம்னா அதற்கு தரமான பதில்களை சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. அதற்கு பதிலாக பின் பதில்களில் வந்து திட்டத்துக்கு தான் ஆள் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வந்து லைக்கு போடுறது, ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறான். ஆனால் ஒரு தத்துவத்தை அல்லது ஒரு கருத்தியலை அல்லது ஒரு விடையை சொல்வதற்கான பதிலை சொல்வதற்கான ஆட்கள் தமிழக வெற்றி கழகத்தில் யாருமே இல்லைங்கிறது விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு இழப்பா. அதோட மட்டும் இல்லாமல் அதை அவர் பரிசீலனை பண்ணாரான்னே தெரியல. இன்னொன்று, விஜய்க்கே எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அவர் வீடியோ காலில் பேசிட்டு இருக்கிறாரு, அப்புறம் வீடியோ வெளியிடுறாரு. எப்போதுமே பனையூர் பங்களாவிலேருந்து உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலை நடத்திடலான்னு யோசிக்கிறது இருக்கு பாருங்க, மிக மிக கேவலமாக இருக்குதுங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது வந்து அவ்வளோ லேசுப்பட்டது இல்லைங்க. குறிப்பாக 2009 நாம் தமிழர் கட்சி தொடங்கினப்ப நாங்கள் சமூக வலைதளங்களை முழுக்க கைப்பற்றி வச்சுருக்கோம். அந்த சமூக வலைதளங்களில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு கட்சியாக தான் 2016 காலகட்டங்களில், 2020 காலகட்டங்களில், ஏன் இப்போவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நாங்கள் விளங்குறோங்க. ஆனால் சமூக வலைதளங்களில் இருக்கிற அந்த மெய்நிகர் உலகம் இருக்குது பாருங்க, அது வேற, அசலான உலகம்ங்கிறது வேறங்க. பொதுவாக அரசியல் என்பது அந்தந்த ஊரில் இருக்கிற அந்தந்த பிரச்சனைகளை முன்வைத்து போராடுகிற தலைவர்களை அடிப்படையாக கொண்டதுங்க. இப்போ நாங்கள் வாழ்கிற கும்பகோணத்தில் எங்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய பிரச்சனை எதுன்னா, எங்களது கும்பகோணம் என்பது ஒரு மாவட்ட தலைநகராக மாற்றப்படலை, ஒரு மாவட்டமாக அறிவிக்கப்படலை. இங்கே மாநகராட்சி என்பது இயங்கவே இல்லை, இங்கே சாலை வசதி சரியாக இல்லை, இங்கே போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருக்குது. இது போன்ற அடிப்படை பிரச்சனைகளை பேசுவதற்கான ஆளுமைகள் எங்கள் கட்சியில் நிறைய பேர் இருக்கிறோம். அதே போல் தமிழக வெற்றி கழகத்தில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா அப்படி யாருமே எந்த ஊர்லையுமே இல்லை. அப்படி அடிப்படை பிரச்சனைகளை மட்டும் பார்க்காம விஜயை ஒரு திரைப்பட நடிகராக வைத்துக்கொண்டு பார்த்துக்கொண்டு வேடிக்கை பார்த்துக்கொண்டு கைத்தட்டி விசிலடிக்கிற வேலை இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு வெற்றியாக மாறப்போறது இல்லைங்க. இதையெல்லாம் கணிச்ச பாஜக இப்போ திட்டம் போட்டு உச்சநீதிமன்ற வழக்குக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, பாஜக முழு கஸ்டடியில் தமிழக வெற்றி கழகத்தை
கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் இதில் இந்த வானதி சீனிவாசன் வந்து பல்லிழிக்க பேட்டி தரதும், எல் முருகன் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறதும், பொன்னார் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறதும், நயினார் நாகேந்திரன் வந்து கூட்டணிக்கு வருவார்கள் என்று காத்திருக்கிறதும், இதுக்கெல்லாம் மேலே நமது எடப்பாடி ஐயா கொடி பறக்குதா அப்படின்னு பல்லிழிக்க கேட்குறதும் எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. எனக்கு எடப்பாடி கேட்டோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, சசிகலா கால தொட்டப்ப எடப்பாடி அடைஞ்ச ஒரு மிக கேவலமான சூழல் இருக்கு பாருங்க. அதே போல கேவலத்தை ஏதோ ஒரு கட்சி கொடி பறக்கிறப்ப தங்கள் கட்சி கூட்டத்தின் அந்த வண்டியில் நின்றுக்கிட்டு கொடி பறக்குதா அப்படின்னு பல்லிழிக்க கேட்டது இருக்கு பாருங்க. பதவிக்காக எதையும் செய்வார்கள் இவர்கள்ங்கிற ஒரு பார்வையை நமக்கு ஏற்படுத்துதுங்க. இந்த நிலையிலிருந்து தாவேக்கா மீண்டு வர வேண்டுமானால் முதல்ல தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். உண்மையிலே நடந்த தவறுக்கு என்ன காரணம்னு அவங்க கமிஷன் போடுறாங்க, இவங்க கமிஷன் போடுறாங்க, மத்திய அரசு விசாரணை குழு அமைக்குது, சிபிஐ விசாரிக்குது, இதையெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. நீங்கள் உங்கள் கட்சியில் ஏற்பட்ட குளறுபடிகள் என்னங்கிறத இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக யாராவது ஒருத்தவங்க மறுபரிசீலனை செஞ்சுருக்கீங்களா? ஆய்வு செஞ்சுருக்கீங்களா? உங்கள் கட்சியின் சார்பாக ஏதாவது ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கா? எதுவும் இல்லைங்க. மாறாக இன்னமும் இவ்வளோ இழப்புக்கு ஏற்பட்ட பிறகும் கூட தங்களது கட்சியின் தொண்டர்களை ரசிகர்களாக மதிப்பதும் அவர்களும் ரசிகர்களாக நடந்து கொள்வதுமாக இருப்பது இருக்கு பாருங்க. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே கேடுங்க. பொதுவாக எல்லாரும் கேட்குற கேள்வி, ஏங்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் சுரண்டிக்கிட்டே இருக்கிறீங்க, திமுகவை பற்றி எதுவுமே கேட்க மாட்டீங்கிற ஒரு கேள்விங்க. திமுகங்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்ட எதிரி. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற சொல்லப்போனால் தாவேக்கா உள்ளிட்ட எல்லா சமூக சீரழிவுக்கும் அடிப்படை காரணம் திமுக தான். திமுகங்கிற ஒரு கட்சி நல்ல கட்சியாக இருந்திருந்தா இன்னைக்கு அண்ணா திமுக, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம், அதோட பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது போன்ற பல்வேறு சோதனைகள் தமிழ்நாட்டிற்கு நிகழாமலேயே இருந்திருக்குங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா என்ற, கருணாநிதி என்ற மோசமான அந்த திராவிட அரசியல் கட்சியின் தலைவர்கள் வரிசை இருக்கு பாருங்க, இது தமிழ்நாட்டிற்கு நடக்காமல் இருந்திருக்குங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை நாம் ஏன் கடுமையாக எதிர்க்க வேண்டி இருக்குன்னா, இந்த தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு இளைஞன் மனசுலையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிற இந்த சினிமா போதை, அதோட தாக்கங்க. இந்த தாக்கத்தினால், இந்த திரைப்பட போதையினால் ஒரு பண்பாட்டு சீரழிவு இங்கே ஏற்பட்டிருக்குங்க. வெறும் அரசியல் சீரழிவு மட்டும் இல்லைங்க, பண்பாட்டு சீரழிவு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒரு உருவாக்க முயல்கிற ஒரு சமூகம் இருக்கு பாருங்க, அது எப்பேற்பட்ட சமூகமாக இருக்கக்கூடுங்க. அதாவது விஜய் பஸ்ஸில் வரப்ப பஸ்ஸு டயரை நோக்கி பாஞ்சது, அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் ஏற முயற்சித்தது, மரத்துலேருந்து ஏறி குதிக்கிறது, இது போன்ற காட்சிகள் இருக்கு பாருங்க. இது ஒரு அரசியலை ஆக்கப்பூர்வமாக அணுகுகிற ஒரு எதிர்கால சமூகத்திற்கு இது போன்ற காட்சிகள் எது மாதிரியான நம்பிக்கையை ஏற்படுத்துங்கிறத நீங்க தான் எல்லாரும் முடிவு பண்ணணுங்க.